இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கடலாடி பெரியகுளம் ஊராட்சி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தொடர் நீர்நிலை சீரமைக்கும் பணிகள் செஞ்சோம். பெரியகுளம் கால்வாய் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டோம். இங்கே இருக்க பெரியகுளம் ஊரணியையும் பெரியகுளம் கண்மாய் வேலைகளை பண்ணோம். இது வந்து பெரியகுளம் குடிநீர் ஊரணி. ஸோ இது வந்து ஒரு குடிதண்ணி குளம். ஸோ இந்த ஏரியா ஊரணியை வந்து தூர்வாரி கரைகளை வச்சு இதில் இருக்க சீமை கருவேல மரங்களை அகற்றி இதுக்கான மருத்துவர்கள் சரி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் கண்மாய். ஸோ இதில் ஒரு பகுதியை நம்ம தூர்வாரி கரைகளை வச்சு இங்கே இருக்க சீமை கருவேல மரங்களை அகற்றி இதுக்கான வரத்துவாரிகளையும் சரி பண்ணோம். ஸோ இந்த பெரியகுளம் கால்வாயில் வந்த தண்ணி இந்த பெரியகுளம் ஊரணியை நிரப்பி இருக்கு. பெரியகுளம் கண்மாய் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக எங்க கூட இருந்த எல்லாருக்கும் இருந்த பெரியகுளம் கிராம மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். நம்ம ட்ரை பண்ண எதா இருந்தாலும் செய்யலாம். அதுக்கு வந்து பெரிய உதாரணம் இந்த பெரியகுளம் கண்மாயும் பெரியகுளம் ஊரணியும். நன்றி எல்லாரும். இக்கால கரிகாலனின் மந்திரத்தால் நிரம்பி வழியும் ராமநாதபுரம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த அதிசயம். நிரம்பிய கண்மாயும் ஊரணியும் பார்க்கிறவங்களுடைய கண்களையே குளிர செய்து வறட்சி மிகுந்த மாவட்டமான ராமநாதபுரத்துல இப்படி ஒரு மாற்றமான பலருமே தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய நீரின் பாதுகாவலனா நிமல் ராகவன் அப்படின்றவங்க ஏராளமான சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏரி குளங்களை தூர்வாடுறது, சீமை கருவேல மரங்களை அகற்றுவது இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிதான் ராமநாதபுரத்தையும் வறட்சியிலிருந்து மீட்டெடுக்கணும், தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு கடந்த மே மாதத்துல ராமநாதபுரம் மாவட்டம் காலடி வட்டம் பெரியகுளம் அப்படின்ற ஊராட்சி பெரியகுளம் கால்வாய தூர்வாரி இருந்திருக்காங்க. இதனால அந்த கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஊர்ல இருக்கக்கூடிய ஏராளமான ஊரணிகளையும் கண்மாய்களையும் நிரப்பிட்டு இருக்கு. அப்படிதான் இந்த வீடியோ காட்சியில காண்பிக்கப்படக்கூடிய பெரியகுளம் கண்மாயையும் பெரியகுளம் ஊரணியையும் தண்ணீரால நிரப்பி இருக்கு. இந்த விஷயத்த நிமல் ராகவன் அவர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியோட மக்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. நெட்டிசன்களும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளுமே முழுமையா தூர்வாரப்பட்டு சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாத ஒரு மாநிலமா மாறணும் அப்படின்றதுதான் பலருடைய வேண்டுதலாகவும் இருக்கு. சோ இந்த முயற்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.